வணக்கம் ஐஎஃப்எஸ் அன்பர்கள் அனைவருக்கும். நான் ஐஎஃப்எஸ்ஸில் நம்ம குலோப் வீடியோஸ் தனசேகர், அதாவது தாமலா தெருவை சேர்ந்த மதனகோபால் புள்ள தனசேகர் குலோப் வீடியோஸ்ன்னு சொல்லுவாங்க. வீடியோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுக்கிற ஒரு சொங்கி இருந்தார். அந்த சொங்கி பைக்கிட்ட நான் கிட்டத்தட்ட 5.5 கோடி கொடுத்து ஐஎஃப்எஸ் இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸில் வேலை பார்க்குறேன்னு சொன்னதாக வேலை செஞ்சு அதுலேருந்து பணத்தை ஈட்டி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டுன்ற பேரில் பணத்தை உங்களுக்கு இரட்டிப்பாக தரேன்னு சொல்லி ஏமாற்றி வாங்கி கொடுத்து அந்த 1ஆம் நம்பர் அயோக்கி பையன் தான் தனசேகரன்றவன். அவங்ககிட்ட நான் 5.5 கோடி அந்த வீடியோ பார்ப்பீங்க இல்லை ஏற்கனவே பார்த்துக்குறீங்களோ, அதனால் இந்த விஷயத்தை உங்களுக்கு முதலேருந்து சொல்கிறேன். நான் அந்த கழுதுக்கிட்ட நம்ம தாமலா தெரு சேர்ந்து தனசேகர் மதனகோபால் புள்ளன்ற கழுதுக்கிட்ட இந்த பணத்தை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், ஷேர் மார்க்கெட்னு சொல்லி ஏமாற்றி வாங்கினான். அதுக்கப்புறமா அவன் நம்மக்கிட்ட 20%ன்னு சொல்லி 6% சொல்லி அதுக்கப்புறம் நமக்கு 7 கொடுத்தான் 8 கொடுத்தான். அதுக்கப்புறமா அவன் மிச்சம் 12%க்கு மேலே அவனே தின்னான். அதில் நிறைய வீடு வாங்கி வச்சுருப்பான். அந்த கதையை அப்படியே விடுங்க. அது ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னே அந்த பணத்தை 5.5 கோடி நம்மளை ஏமாற்றி ஏதோ கொஞ்சம் கொடுத்து மிச்சம் ஒரு 2.5 கோடி 2.25 கோடியில் கடனில் விட்டான். அது இல்லாமல் இந்த எச்சப்பொறிக்கு பையன் நம்மக்கிட்ட 1 லட்ச ரூபாய்க்கு 6,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு 14,000 ரூபாய் இவன் தின்னுக்கிறான் இல்லையா. இவனை செக் பண்ணுறதுக்காக நான் இன்னொரு நண்பர்கிட்ட போட்டேன், மோகன் பாபு டீம். அவர்கிட்ட நம்ம ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்துருந்தோம். அந்த 50 லட்ச ரூபாயில் கொஞ்சம் மேனெல்லாம் கொடுத்து அவர் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி கொஞ்சம் பணம் தான் இப்போ நமக்கு தர வேண்டியது இருந்தது. அந்த அன்பர் எனக்கு முந்தைய நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். நாங்கள் நேற்றே உங்களுக்கு இந்த வீடியோ போட்டுருக்கணும். லாஸ்ட்டு 3 மந்த் யாரெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு எல்லா பணமும் ரெக்கவர் பண்ணி திருப்பி கொடுக்குறாங்க. மோகன் பாபு டீமில் மோகன் பாபுவோட நடராஜன்ற ஒரு அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் நமக்கு சொல்லி விட்டவர். அவர் எனக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் கொண்டு வாங்க, உங்களுக்கு லாஸ்ட்டு 6 மந்த்து 3 மந்த்து அந்த டேட்டா கொண்டு வந்து 3 மந்தோட அமௌண்ட் எவ்வளோ லாஸ்ட்டாக பண்ணீங்க, எவ்வளோ பண்ணீங்க, 5 லட்சம்னா 10, 10 லட்சம்னா 10, 30 லட்சம்னா 30 அப்படி கொடுத்துட்றாங்களாம். எவ்வளோ நீங்கள் போட்டிருக்கீங்களோ 3 மந்த்து லாஸ்ட்டு 6 மாதத்தோட டேட்டா கேட்குறாங்க. 6 மாதத்தில் லாஸ்ட் 3 மந்த் எவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறாங்க. அது என் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். சரி, நான் ஸ்டேட்மெண்ட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஜெகன் என்ற அயோக்கிய பையன் தனசேகரன் இவனுக்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு மேலும் பணத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. 1 லட்ச ரூபாய் 20,000 ரூபாய் 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதா சொல்லி வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் நொந்து போனவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு இந்த விளையாட்டு பண்ணுறாங்களான்றது. ஆனால் கண்டிப்பாக இன்னும் ட்ரேடிங் தெரிஞ்சு கொஞ்சம் போட்டு அதில் மீட்டி கொடுக்குறாங்களான்றது விஷயம் தெரியாமல் பணத்தை எடுத்துமே நீங்கள் மீண்டும் கொடுக்காதீங்க. பணத்தை ஏற்கனவே கொடுத்து லாஸ்ட்டு 3 மந்தில் கொடுக்குற பணத்தை ரெக்கவர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா தாராளமாக அவங்கள போய்ட்டு அவங்கவுங்க ஏஜென்ட்டுக்கிட்ட போய் கேளுங்க. என்னோடய ஏஜென்ட்டு தனசேகர் ஒரு பொறிக்கு பையன், ஒருத்தர் நமக்கு அவரும் ஏஜென்ட்டு தான். அவர்கிட்ட நான் என்னோடய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்க போகிறேன். இந்த தனசேகர்கிட்ட போகும்போது ஒரு 4 பேருக்கு பணம் கொடுத்துருக்கோம் லாஸ்ட்டு 3 மந்தில். தேவன் ஒருத்தர், அப்புறமா பார்த்தீங்கன்னா தேவன் ஒருத்தர், அப்புறம் பிரபாகரன் ஒருத்தர், ஒருத்தருக்கு 3 பேருக்கு அவர் பணம் கொடுத்துருக்கிறாரு. லாஸ்ட்டு 3 மந்தோட அமௌண்ட்டு ஜெகன்கிட்டேருந்து வாங்கி இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னே கொடுத்துருக்குறாரு தனசேகரன்றவர். அது நேற்றுக்கு முந்தின நாள் தான் எனக்கு அந்த மெசேஜ் வந்தது. அது எந்தளவுக்கு ப்ரூஃப் அப்படின்னா, நம்ம அவரோட ரெக்கார்ட்லாம் போட்டு டெலிவரி அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டாது. நம்மக்கிட்ட சொன்னவரோட இது ஆதாரமாக இருக்காது, அது நாகரிகமாக இருக்காது. சரி, நம்ம அந்த ரெக்கார்ட்லாம் போட்டு மறுபடியும் எந்த ஒரு மெசேஜும் உங்களுக்கு கேட்கும்படி சரியாது போயிடும். ஆக நமக்கு தெரிஞ்ச வேண்டியது லாஸ்ட்டு 3 மந்த் பண்ணவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்தந்த ஏஜென்ட்டு தனசேகர், சரவணன், ஜெமிலிஷா, அந்த ஜெகன்னா ஜெகனோட தம்பி சண்முகன்னா அவங்ககிட்ட போயிட்டு நில்லுங்க. அப்புறம் இந்த ஹரிதாஸ் என்ற புறம்போக்கு எங்கே எதுவுமே பதுக்கி வச்சுக்கிறாங்கன்னா தெரில. அந்த நாயை அந்த பொறுக்கி தேவடியாமல் அவனை செருப்பால் அடிச்சு அவனை ஊரில் இட்டுன்னு அவன் ஒண்டி தான் என்ன கைதாவாக இருக்கிறான். தேடும் குற்றவாளியில் அவனும் ஒரு ஆள், அவன் கைதாவாமே இருக்கிறான். இன்னும் அந்த சண்முகன்றவெல்லாம் கைதாவாதே இருக்கிறான். சரவணன்றெல்லாம் கழி தின்னுட்டு வெளியே ஏதோ கொஞ்சம் ரவுடின்ற ஆளுங்களுக்கெல்லாம் மிரட்டுற ஆளுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துக்கணும் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு இருக்கிறான். அதனால் நீங்கள் லாஸ்ட்டு 3 மந்த் பண்ணவங்களோட ஏஜென்ட்டுக்கிட்ட போய் பிடிச்சி கொஞ்சம் கேளுங்க. நான் ஏஜென்ட்டு போய் கேட்கணும் அப்படின்னா எங்கள் கூட இருக்கிற இன்னும் 12-13 பேரும் போய் அவன் வீட்டை செருப்பால் அடிச்சா தான் அவன் மாறுவான் அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அவன் சோறு விட்டுட்டு கண்டத்தை தின்னுட்டு தான் அவன் ஜென்மம் எடுக்கலாம். அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு பிரயோஜனம் கிடையாது.
நாம் என்னோடய ஆளுங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் 5-10 பாக்கி இருக்கிறவங்களுக்கு ஏதோ என்னோடய உழைப்பு கொடுக்குறேன், கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேன். கண்டிப்பாக மாதமும் இன்னமும் அவன் பட்ட கடன் அவனால் நான் நடுத்தரில் நின்று அந்த கடனுக்காக அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னோடய சொந்த உழைப்பில் நான் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு ஆளுக்கு 8000 10,000 என்னோடய சொந்த இவனுங்கலேருந்து கொடுத்த பணத்துலேருந்து நான் ஆசைப்பட்டு தான் அவங்களுக்கு ₹1 ₹2 இருந்தாலும் ₹1 ₹2 இருந்து எடுத்திருந்தாலும் அதனோட தண்டனையாக நாம் கண்டிப்பாக ஏழை எளிய மக்கள்கிட்டேருந்து வாங்கினதுனால அவங்களுக்கு 8000 10,000 மாதம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் கொடுத்தது வரைக்கும் ஒரு மாதம் கூட கொடுக்காமல் இருந்ததே கிடையாது. என் உழைப்பாவது என்னோடய உழைப்புலேருந்து 10,000 ஒரு ஆள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா அவங்க ₹1,00,000 கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஒரு 3 மாதம் வட்டி வாங்கியிருப்பாங்க. அந்த 3 மாதம் வட்டி கழிச்சிக்கின்னு மிச்சத்து நான் அசலே மாதம் 10,000 கொடுத்துருங்க. அவங்க நீங்கள் கொடுத்து போட அவங்ககிட்ட ஏமாந்துட்டேன் அப்படின்னா கூட அவங்க நம்மளை விட மாட்டேங்கிறாங்க. பட் அவங்க விட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பக்கம், நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒன்றும் யார் மயிரையும் பிடுங்க முடியாது ஒன்று. அதனால் நம்ம அது நல்லது கிடையாது. வாங்கிட்டோம், அவங்களுக்கு அந்த நிலைமையில் கொண்டு வந்து நிறுத்துந்து நாம தான் அவங்கள அந்த ஒரு நல்ல அடிப்படையில் என்னால் ₹10,000 கடன் சம்பாதிச்சு கொடுக்க முடியுன்ற ஒரு நல்ல அடிப்படையில் அது ஒரு தைரியத்துக்காக ஒரு ஆளுக்கு ₹10,000 கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம். அவனுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், எனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கேட்டுக்கின்னு வராரு அப்படின்னா, சின்ன கடன் ₹1,00,000 ஒருத்தருக்கு தரோம் அப்படின்னா அவங்களுக்கு 10 மாதத்தில் அந்த கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது, அவங்களுக்கு செய்கிறோம். 5.5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் 25 லட்சம் 55 லட்சம்லாம் கடன் இருக்குது. அவங்களுக்கு இந்த ₹10,000 நீங்கள் சம்பாரித்து கொடுக்கணும்னு நினச்சா கூட அந்த பணம் இந்த ஜென்மத்தில் உங்களால் யாராலையும் அடைக்க முடியாது. பட் எந்த இடத்துல அந்த பணத்தை இழந்தோமோ அந்த இடத்துலேருந்து மீண்டு வந்தால் மட்டுமே தான் அந்த பணத்தை அவங்களுக்கு கடன் அடைக்க முடியும். பட் ஏன்னா ப்ராப்பர்ட்டி இருந்தால் விற்று கூட அவங்களுக்கு கடன் அடைக்கலாம். அதுக்கு உண்டான சோர்ஸ் நம்மக்கிட்ட எந்த சோர்ஸும் கிடையாது. இருக்கிறது வரைக்கும் நம்ம விற்று அவங்க முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம். இன்னும் 25% அந்த மதன் கோபால் தனசேகரன்ற தேவடியாமாவன் கிட்டத்தட்ட ₹1.5 கோடி நான் ₹1 கடை இல்லாமல் உன்னை மீட்டு விட, நீ எல்லா மணியும் விற்று கூட வாடா, நான் அவனை மொத்தம் மீட்டு கொடுக்கணும்னு சொன்னான் அந்த பண்டார தேவடியாமாவன். அவன் இன்னை வரைக்கும் ₹1 கூட மீட்டு கொடுக்காம இது ஒரு வருஷம் முடிஞ்சே போச்சு. அவன்கிட்ட சண்டை போட்டு இந்தமாரி அசிங்கமாக அவனை திட்டினா அவனுக்கு பணம் நமக்கு வராது நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்னோடய கோபமும் ஆத்திரமும் இதை தான் திட்டி அவனை தீர்த்துக்க முடியும், இல்லைன்னா அவனை கொல்ல முடியும். ஒன்று அவனை திட்டி தீர்த்துக்க முடியும், இல்லைன்னா அவனை கொல்ல முடியும். இது ரெண்டுத்தில் நம்ம திட்டிட்டு ஒன்றா அமைதியாக விட்டுடலாம். பட் கொண்டுட்டோம் அப்படின்னா நாமளும் உயிரோடு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல அவனை கொண்டுட்டோன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் குடும்பத்தையும் அழிச்சிடலாம், ஒரு செகண்ட் ஆகாது. பட் சட்டம் ஒன்று இருக்குது. பட் அந்த இடத்துல நாமளும் பொறுமையாக காத்து நாம் ஒன்றும் வாழ்க்கை வாழ்ந்தோன்னுன்ற எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய ஆசையும் கிடையாது. கடனை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் தான். வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எத்தனையோ பேர் ஏமாற்றிட்டு போனாங்க. இந்த தேவடி அம்மாவை 5.5 கோடி ஏமாத்துறது எனக்கு ஒரு பெரிய துட்டு இல்லை. ஆனால் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், என்கிட்ட பணம் இல்லை. அதுவே இருந்ததுன்னா எடுத்து கொடுத்துட்டு எங்கன்னா ஒழிஞ்சு போடான்னு இவனை விட்டுரும். நான் சொத்தியாக இருந்தால் கூட கொடுத்துருவோம். பட் மனைவி மக்களுக்கு ஒரு வீடு இருக்குது, பத்தாத்துக்கு இன்னொரு அம்மா வீடு ஒன்று இருக்குது. அது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கிட்ட அந்த பத்திரம் மாட்டிக்கிட்டு இருக்குது. அந்த பத்திரத்துலேருந்து மீட்டு வரது எப்படிப்பான்னு எங்களுக்கே தெரியாமல் இருக்குது. கார் ஒரு பக்கம் லோனில் இருக்குது. இந்த நம்மளை இட்டு போய் மாட்ட விட்டு அந்த தேவடியாமாவனுக்கு ஒரு இறுதியாக சொல்ல வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு என் கடனை நான் கொடுக்க பார்ப்பேன். கொடுக்க முடியலன்னா இறுதியாக என்கிட்ட எவன் லாஸ்ட்டாக பெரிய பிரச்சனைக்கு வரானோ அவனை கூட்டின்னு வந்து அவன் எதிரிலேயே ஒன்று நான் வெட்டுறதுக்கு வருவேன். இது நீ போலீஸ் ஸ்டேஷனில் கூட எதுவுமே கொடுறா, என்னை எவன் வந்து வெட்டுறதுக்கோ அடிக்கிறது துணியில் வரானோ அவன் வந்தானா அவனே உன் எதிரில் வந்து உன்னை வெட்டுறதுக்கு வருவேன். நான் என்றைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக அது நடக்கண்டா தனசேகர. என்றைக்காக இருந்தாலும் நீ ஒளிஞ்சு பயந்து வாழ்ந்தாகணும். நீ எத்தனை வீடு ஒரு நாள் வச்சுரு, ஒரு நாள் கூட அந்த வீடு வந்து உன்னை காப்பாற்ற போகிறது கிடையாது. ஒரு நாள் ஏதோ ஒரு பொருளோடு உங்கள் வீட்டாண்டியோ உங்கள் கடையாண்டோ வந்து நிற்பேன் நாங்கள். அன்றைக்கி தெரியும், அன்றையோடு இறுதி முடிவாக இருக்கும். உனக்கிட்ட போட்டப்பையா ஒரே ஒரு பணம் கொடுக்குறது துப்பு இல்லாத தேவடியாமா, நீங்கள் அந்த கடனை கொடுக்குறது துப்பு இல்லாத இன்றைக்கி 5-6 வீடு வச்சுக்கின்னு பொதுமக்களை எல்லோரும் ஏமாற்றிக்கின்னு ஏன்னா நல்லாவே இருக்க மாட்டேன். நல்ல கதை அந்த காமாட்சி ஆத்தா ஒன்று மன்னிக்கவே மாட்டான். அந்த ஏகாம்பரனார் ஒன்று மன்னிக்கவே மாட்டார். இந்த சிவபெருமான் ஒன்று மன்னிக்க எத்தனை கோயில் வேணாலும் போடா. சத்தியமாக இறைவன் ஒருத்தர் இருப்பானா, ஆனால் ஒப்பம் ஆத்தா ஒன்று பெற்று போட்டதுக்கு அந்த பூமியில் இப்படியே கொஞ்சம் பெரிய மக்களை கொன்று குவிச்சு அவங்களோட ரத்தத்தை சுருட்டி அந்த அந்த சுருண்டி அந்த ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி குடித்து அதில் வாழ்ந்த அந்த வீடு அது கண்டிப்பாக உன் பொண்ணு பிள்ளைக்கும் இறைவன் கூலி கொடுப்பான். நன்றிங்க.